கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லோருக்குமே ஒரு வகையான சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. சோதனைகளை ரப்புல் ஆலமீன் கொடுப்பதே சாதனைக்காகத்தான். சோதனை இல்லாத வெற்றி அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்திற்கு சமம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இஸ்லாமியர்கள் என்றைக்குமே குறைவான எண்ணிக்கையில் தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அதனால நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்திலும் ரப்பை கையில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. நான் ஒரு 10 வகை சோதனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாயகத்தின் வரலாறுகள், நம்முடைய வரலாறுகள், நம் சமூகத்தினுடைய சூழல்கள், இது அனைத்தையும் முன்வைத்து நாம் பார்க்கிற போது நபிமார்களுக்கு பிறப்பே சோதனையாக இருந்தது. பிறப்பிலிருந்தே சோதனை. அந்த சோதனையை எல்லாம் அவர்கள் சாதனை படைத்து காட்டினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. மன்னன் நம்ரூது கனவு ஒன்று காணுவான். வானத்தில் இருந்து ஒரு இளவல் இறங்குவார். வலது பக்கம், இடது பக்கம், கிழக்கு, மேற்கு எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அந்த காலம் முனஜ்ஜிமீன்கள், நட்சத்திர கணக்கர்கள் நிறைந்த காலம். நட்சத்திர கணக்கர்களை அழைத்து நம்ரூது கேட்பான், இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு என்ன விளக்கம்? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கனவும் இருக்கிறது, கனவுக்கு விளக்கமும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு காலேஜ் தான் இல்லை. ஏன் இல்லை என்பதை நாளைக்கு கணக்கானும் காலங்கள் என்பதில் பார்க்கலாம். நம்ம அன்பிற்குரியவர்களை, அவன் ஒரு கனவு காணுவான். இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிற போது சொல்லுவார்கள் கணக்கர்கள், ஒருவர் பிறக்க போகிறார், அவரால் உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது. நம்ரூது சொல்லுவான், பிறந்து விட்டாரா, பிறக்க போகிறாரா? இல்லை, என்ன பிறக்கல, பிறக்க போகிறார். பிறந்தால் ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறது. அப்படியா? எந்த கபீலாவிலே பிறப்பார்? பொதுவாகவே இந்த ஜோசியக்காரவங்க வலுவன மீன்ல நலுவன மீன் மாதிரி இல்லையா, கரெக்டா சொல்ல மாட்டான். எந்த கபீலாவிலே பிறப்பார் என்று கேட்க நட்சத்திர கணக்கர்கள் கணக்கு போட்டு சொன்னார்கள், மன்னரே உங்களுக்கு நெருக்கமான கூட்டத்தில் தான் பிறப்பார். அப்ப மன்னருக்கு நெருக்கமாக வலது பக்கத்தில் இருந்தவர் கூ கபீலா. அந்த கபீலாவிலே பிறந்த 70,000 தலைகள், சிறுவர்களின் தலைகள் வெட்டப்பட்டது. 70,000 பேர்களை கொன்றுவிட்டு நம்ரூது கேட்டான், இப்பொழுது கணக்கு போட்டு சொல்லுங்கள், அந்த குழந்தை, என்னை எதிர்க்கிற குழந்தை ஒன்று இருக்கிறதா? கணக்கு போடுங்கள். எல்லாம் கணக்கு போட்டுட்டு, என்ன குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ஜெனிக்கல, தாயின் வயிற்றுக்குள்ளேயே போகல, 70,000 தலைகள் போனது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற ஆணை தனியாக, பெண்ணை தனியாக ஆக்கப்பட்டது. ஆண் தனியாக, பெண் தனியாக இருந்தால் என்ன நடக்கும்? அன்பிற்குரியவர்களே, இந்த பராத் இரவுல எல்லாம் திருப்பூர் பகுதிகளில் எல்லாம் பார்த்தா எல்லாம் தொழுவ வந்துருவோம். இந்த பொம்பளைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருவாங்க வரிசையா. ஏன்னா வெறும் பொம்பளைய மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அந்த அடிப்படையில் ஆண் தனியாக, பெண் தனியாக ஆக்கப்படுகிறது. நம்ரூதினுடைய ஆட்சியின் கொடூரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரு ஆனந்தத்தில் ஆம்பளைகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் லேசா எட்டி பார்க்குறாங்க. பொதுவாகவே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைகளுக்கு இந்த எட்டி பார்க்குற பழக்கம் இருக்கும். வந்திருக்கிறது யாரு என்ன லேசா எட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி எட்டி பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனர் நின்னார். 2 பேரும் பார்த்து பல நாள் ஆச்சு. 2 பேரும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து கொண்டார்கள். நட்சத்திர கணக்கர்கள் கணக்கு போட்டு சொன்னார்கள், குழந்தை வயிற்றுக்குள்ளே ஜனித்து விட்டது. ஊரையே தனியா வச்சிருந்தோம், எப்படி ஜனித்தது? அடுத்து ஒரு சிலர் ஆலோசனை கொடுத்தார்கள், வயிறு காட்டி கொடுத்து விடும். அந்த வயிற்றை வைத்து 9 மாதம் யாருக்கு வருகிறதோ அவர்களை எல்லாம் தனியாக்கி, குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விட வேண்டும், பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வயிறு தெரியாமலேயே வளர்த்தான். அந்த அம்மா நார்மலா இருக்கு, ஆனால் உள்ளே 9 மாதம் ஆகி குழந்தை பிறந்தது. பிறப்பே சோதனை. அந்த சோதனை மனிதர் தான் இன்று வரை சாதனை மனிதராக. ஹஜ் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று
சோதனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இதே மாதிரி நிகழ்வு குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பு சோதனை. நைல் நதியில அல்லாஹ்வே விட சொல்லுகிறான். பிறந்த பிள்ளை மன்னன் கனவுதான் கண்டான். அதே ஃபிரௌன், ஊர் தாதா. ஃபிரௌன் யாருன்னா தாதா. கஃன் துணியை எடுத்து விட்டு வந்தவன். அப்புறம் அந்த ஊருக்கே ஒரு சின்ன தாதாவாக மாறினான். அதற்கு பிறகு கொஞ்சம் பெரிய தாதாவானா. கடைசியாக இந்த நாடே எனக்கு சொந்தம் என்று நாட்டுக்கு சொந்தக்காரனானான். இதுதான் ஃபிரௌனுடைய வரலாறு. இந்த ஃபிரௌனும் கனவு கண்டான். குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தையால் ஆபத்து வரப்போகிறது. ஆம்பளை பிள்ளையால் ஆபத்து. ஆம்பளை பிள்ளையே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணா. அந்த நேரத்தில் தான் பிறக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கே சொன்னா. குர்ஆன் பேசுகிறது. ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியிலே மூசாவை வைத்து நைல் நதியிலே அனுப்புங்கள். அந்த தாய் ஏன் எதுக்குன்னு கேட்கல. இயற்கை ஒத்து வருமா? நம்ம அம்மாவா இருந்தாக்கா நைல் நதியில ஆத்துல தூக்கி புள்ளைய போடுன்னா போட்டுருமா? அந்த அம்மா ஒண்ணும் பேசல, பிள்ளைய தூக்கி போட்டுருச்சு. அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அந்த பிள்ளை கரெக்டா ஃபிரௌன் வீட்டு அந்த பகுதியிலேயே போகிறது. ஃபிரௌன் மாளிகைக்கு அருகிலே நைல் நதி பிரிந்து ஓடையாக வருகிறது. ஆசியா அம்மா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த குழந்தை அழகான ஆம்பளை பிள்ளை வந்தா. இந்த ஆசியா அம்மாவுக்கு பிள்ளைய பார்த்தா ஆனந்தம். பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையின் மீது பேரானந்தம் இருக்கும். குழந்தை இல்லாத ஆசியா அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிறது. ஃபிரௌன் பார்க்கிறான். ஆண் பிள்ளையால் தான் ஆபத்து இருக்கிறது என்று ஊருக்கே நான் கட்டளை போட்டிருக்கிறேன். உலகத்தினுடைய வரலாற்றில் ஊருக்கே உலகத்துக்கே கட்டளை போட்டாலும் பொண்டாட்டிக்கு போட முடியாது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இல்லையா? இங்க வந்து என்ன வேண்டாலும் பேசலாம், ஆனா பீவிட்ட போய் பேச முடியுமா? அப்ப அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி தான் அங்க ஃபிரௌனும் கட்டளை எல்லாம் நாட்டுக்கு. அந்த அம்மா சொல்லிருச்சு, இந்த பிள்ளைய நான் தான் வளர்க்க போறேன். சின்ன பிள்ளையிலேயே 2 வயசுலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பலம் 2 வயசுல வளர்ந்து வரும்போது ஃபிரௌன் ஒரு குத்து. ஃபிரௌனினுடைய 2 பல்லு உடைஞ்சு போச்சு. வரலாறு பேசுகிறது, சகிஹான வரலாறுகள். அப்பயே ஃபிரௌன் முடிவு பண்ணிட்டான், நம்மளை காலி பண்ற புள்ள இதாத்தான் இருக்கும். ஏன்னா இப்பயே 2 வயசுல எந்த குத்து குத்துறான் இல்லையா? இனி வாலிபனாகி விட்டால் என்ன நிலைமைக்கு ஆளாகுமோ தெரியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய அந்த சிறு பருவத்தை பற்றி எழுதுகிறார்கள். அப்ப ஆசியாட்ட சொன்னா, இந்த குழந்தையை கொன்ற வேண்டியதுதான். நீ செல்லமா வளர்க்கிற, ஆனா எனக்கு தெரியல, இதனாலதான் எனக்கு ஆபத்து வரும்னு தோணுது. அப்ப ஆசியம்மா ஒரு சோதனை செய்தார்களாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இது சின்ன பிள்ளையா இல்லையா, ஒரு கங்கிலே நெருப்பை வைக்கலாம், ஒரு தட்டிலே இன்னொரு தட்டிலே நெருப்பை போட்டு ரோஜாவை வைக்கலாம். இந்த பிள்ளை எதை எடுக்கிறது பார்க்கலாம், எதை எடுக்கிறது பார்க்கலாம். சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா கங்க போய் தொடும், ஏன்னா அது பல பல பலன்னு இருக்கிறதுனால. அறிவுள்ள பிள்ளையாக இருந்தால் அது ரோஜாவை எடுக்கும். எதை எடுக்கிறது? அப்பயே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரோஜா பக்கத்து தான் போனாங்களாம், இது கங்கு. ஆனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டுறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த கங்கை தூக்கி வாயில போட்டாங்க. அது நாக்கை சுட்ட காரணத்தினால் தான் அவர்கள் திக்கி திக்கி பேசுவார்கள், வரலாறு பேசுகிறது. அதனாலதான் மன்னன்ட்ட போய் பேசும்போது எனக்கு ஒரு வசீர் வேணும், அமைச்சர் வேணும், ஹாரூன் வேணும், அவரை கூட்டிட்டு தான் போவேன்னா சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, பிறப்பே சோதனையாக இருந்தது. அந்த சோதனை மனிதர் வாழ்க்கையில் சாதனை படைக்கவில்லையா? அதனால அன்பிற்குரியவர்களே, சோதனை என்பது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு புதிதல்ல. காலம் காலமாய் இந்த சமூகம் சோதனையை கண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை வாங்கி வருகிற போது சோதனை. அல்லாஹு அக்பர், பெரும் சோதனைகள். ஏகத்துவத்தை நல்லவர்களாக மனிதர்களாக வாழ்வதற்கு வஹியை வாங்கி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்து ஏகத்துவத்தை, அல்லாஹ்வினுடைய கலாமை சொல்வதற்காக அபு குபைஸ் மலை எங்க இருக்குன்னா சஃபாவை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்தில், சஃபாவில இருந்து வலது பக்கம் பார்த்தாக்கா அந்த மலை தான் மன்னருடைய பேலஸ். ஏன்னா அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அங்கிருந்து கேட்ட துவாக்கள் எதுவும் கபூலாகாமல் இருந்ததில்லை. ஆனா நம்மால் எல்லா இடத்துலையும் போய் கேட்பாங்க, அந்த ஜபலே அபு குபைஸுக்கு போய் கேட்டவர்களை பார்த்ததில்லை. மன்னர் அழகாக மாளிகையை கட்டி வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜபலே அபு குபைஸ் மலைக்கு பெருமானார் எல்லோரையும் அழைத்து
ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது அபூலகம் கொடுத்த சோதனை கொஞ்சமா நெஞ்சமா? பெருமானாரினுடைய சிறிய தகப்பனார் அபூலகம், தப்பல்ல கலிஹாதா ஜமாஅத்தன, நாசமா போக, இதுக்குத்தான் எங்களை ஒண்ணு சேர்த்தாயா? சொல்லி முடிக்கவில்லை. பெருமானாரின் மனம் காயப்படுகிறது. அல்லாஹ் வசனத்தை இறக்கினானே, தப்பத் யதா அபீ லஹப், யாரை பார்த்து நாசமாய் போக என்று சொல்லி இருக்கிறார்? உன் கரங்கள் நாசமாகட்டும். என் நபியை நீ ஒரு தடவை சொன்னாய், ஆனால் உலகம் அழியும் வரை உன்னை இந்த சமூகம் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தானே, பெருமானாருக்கு கொண்டு வருகிற போதே சோதனை. அறிவாளி அபூஜஹில், அவனுக்கு பேரே அபுல் ஹிக்கம், அறிவாளி. அறிவாளி அபூஜஹில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது அதே ஜபலே அபூ குபைஸுக்கு பெருமானாரை அழைத்து வந்து, முஹம்மதே, நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், உன்னை பார்த்த பெரிய சூனியக்காரன் மாதிரி தெரியுது, யார் போய் பேசினாலும் அவர்களை மயக்கி விடுகிறாய், அதனால் இதோ வானத்தில் தெரிகிறதே நட்சத்திர சந்திரன் கமர், அந்த சந்திரனை இரண்டாக பிளக்க வேண்டும், பிளந்தால் நான் ஈமான் கொள்கிறேன். பெருமனார் ஒன்றும் சொல்லல, அதுவும் படைப்பு தானே, அல்லாஹ்வின் படைப்பு தானே. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு தன்னுடைய விரலால் 2 துண்டாக்கினார்கள். சஹீஹான ஹதீஸுகள். ஒரு பக்கம் வலது பக்கம் தெரிகிறது ஒரு துண்டு, இன்னொரு துண்டு இடது பக்கம் தெரிகிறது. அபூஜஹிலை பார்க்க சொல்லுகிறார்கள். அபூஜஹில், நீ கேட்டாயே, ரப்புல் ஆலமீன் செய்து காட்டி விட்டான் பார். அபூஜஹில், அந்த அஸ்ஹருன் நாஸ், மனுஷன்லயே பெரிய உன்ன மாதிரி சூனியக்காரனை பார்த்ததே இல்லையா, நான் ஈமான் கொள்ள முடியாது என்றான். பெரிய சூனியக்காரராக. ஆனால் சேரமான் பெருமான் அதே நேரத்திலே கேரளாவிலிருந்து பார்த்து ஈமான் கொண்டு அங்கே சென்றார். சலாலாவிலே இன்றைக்கு அடக்கப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முயற்சி, அந்த சோதனை கஷ்டத்துக்கு அதே நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேரளாவிலே இந்தியாவிலே வெற்றியை கொடுத்தார். சோதனை ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் சாதனை நிகழ்ந்தே தீரும். அதனால இந்த சமூகம் சோதனையை கண்டு மிரள வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ஒரு வகையான சோதனை பெருமானாருக்கு, தனக்கு அரணாக இருந்த மனைவியும் மரணம், கதீஜா ரலியல்லாஹு தஆலா. தனக்கு அரணாக இருந்த தன்னுடைய அபூ தாலிபின் மரணம். 2 மரணம் பெரும் துக்கத்தை ஏற்படுத்துகிறது. யார் இஸ்லாத்துக்குள்ள வரல, 40-47 பேர் இருக்கிறாங்க. பெருமானாருக்கு கடும் கவலை. 10 ஆண்டு காலம், 13 ஆண்டு கால முயற்சி, ஒருவரும் கிடைக்கவில்லையே என்ற கவலை. சரி, தாயிஃபுக்காவது செல்லலாம் என்று தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். நாயகத்தினுடைய வரலாறுகளை இந்த உம்மத்து படிக்க வேண்டும். தாயிஃபுக்கு சென்றால் 3 கபீலாக்கள் தான் தாயிஃபை சுற்றிலும், 3 தலைவர்கள். இந்த 3 தலைவர்களும் நேரடியாக பேசாமல் அங்கே இருக்கிற சிறுவர்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கல்லால் எறிகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கணுக்கால் உடைந்து போகிறது. அல்லாஹ் பெருமானாருக்கு வச்சிருக்கிற பேர் ஹபீபுல்லா. ஹபீப் என்றாலே காதலன் என்று பொருள் இல்லையா? மனைவியை ஒருவன் அடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் கணவன் என்ன செய்வான்? தூங்கிட்டு இருப்பான? ஒருத்த மனைவியை அடிக்கிறான், ஹபீபாவை, தன்னுடைய காதலியை அடிக்கிறான் என்றால் கணவன் துடித்து போவான். பெருமானாரை அடிக்கிற போது ரப்புல் ஆலமீன் துடித்து போனான். நாயகமே, உங்களை இவர்கள் அடிக்கிறார்கள், உங்களை இவர்கள் அடிக்கிறார்கள், நாயகமே அனுமதி மட்டும் கொடுங்கள், 2 மலைகளுக்கு இடையில் இந்த தாயிஃபை நசுக்கி விடுகிறேன். எவ்வளவு சோதனையான கட்டம். அதுக்கடுத்து அல்லாவே சொன்னா, நாயகமே, மனம் நாடுகிறது, ஆனால் உங்கள் மனமோ இவர்கள் வாழ வேண்டும் என்றல்லவா நினைக்கிறது. உங்களை அடித்தவர்களை அழிக்க நான் நினைக்கிறேன், ஆனால் உங்கள் மனமோ அவர்கள் வாழ வேண்டும், அவர்களின் சந்ததியாவது கிடைக்க வேண்டும் என்றல்லவா நாடுகிறீர்கள். நீங்கள் நாடியதால் நான் அழிக்கவில்லை, உங்களுக்காக நான் அழிக்கவில்லை சொன்னா. பெருமானார் கவலையோடு போய் உட்கார்ந்தாங்க. இந்த சோதனை கட்டத்தில் தான் 8 ஜின்கள் ஈமான் கொள்கிறது. சூரத்துல் ஜின் என்று 29வது ஜுஸ்விலே பார்க்கிறோமே, பெருமானாரை ஈமான் கொண்ட 8 ஜின்கள்.
பெருமானாருக்கு தாயிஃப் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் கவலைப்பட்டார்கள், கடும் சோதனைக்குள்ளானார்கள். தாயிஃபிலே அன்றைக்கு ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் ஜின் சமூகம், எப்படி ஒரு மனித சமூகமோ ஜின் சமூகம் இஸ்லாத்திற்கு வருகிறது. அங்கே கடும் கவலையில் பசிக்கு உணவு கூட கொடுக்கவில்லை. தாயிஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் உத்தாஸ் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கும், சந்துக்குள்ள கூட்டு போவாங்க. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே ரத்தம் சொட்ட அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 13 வயசு பையன் ஓடி வருகிறார். தட்டிலே கொஞ்சம் பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிறார். பெருமானார் இடத்திலே கொடுத்தார். நானும் உங்களை போன்ற அடிமைதான். அந்த சின்ன பையன் அடிமைன்னு நினைச்சுக்கிட்டாரு. நானும் உங்களை போன்ற அடிமைதான். அடிமைக்குத்தானே அடிமையின் வேதனை தெரியும். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. எனக்கு சாப்பிட வைத்திருந்த பேரித்தம்பழத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற போது தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள், தம்பி நீ எந்த ஊர் என்று கேட்டார்கள். நான் நைனுவா என்று சொல்ல, நைனுவாவா? பலத யூனுஸ், என்னை போன்றுதான் அங்கு ஒரு நபி யூனுஸ் சோதிக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். சொன்ன உடனே அந்த சிறுவன், நைனுவா உங்களுக்கு தெரியுமா? நைனுவா உங்களுக்கு தெரியுமா? யூனுஸை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, நானும் அவரை போன்ற நபிதானப்பா. அந்த சின்ன பையன் 13 வயசு பையன் பெருமானாரின் கரம் கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி துஆ செய்கிறார்கள். ரப்பே, இந்த சோதனையிலும் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாய், உத்தாசை கொடுத்திருக்கிறாய். எந்த சோதனையிலும் ரப்புல் ஆலமீன் யாரையும் கைவிடவில்லை. வரலாறு பேசுகிறது. அடுத்து பெருமானாருக்கு ஏற்பட்ட சோதனை, கடும் சோதனை. அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரத். நான்காவதாக அண்ணல் பெருமானார் கண்ட சோதனைகளில் மிக முக்கியமான சோதனை ஹிஜ்ரத். பெருமானார் ஈமான் கொண்டார்கள். எத்தனை பேர்? 80 பேர் தான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இது மக்கா காபிர்களுக்கு பிடிக்கவில்லை, மக்கா குறைஷிகளுக்கு பிடிக்கவில்லை. கல் நெஞ்சக்கார மக்கத்து வாசிகள் முஹம்மதை 80 பேர் ஈமான் கொண்டு விட்டார். அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு யாரு தெரியுமா? அமீரு இப்லீஸ். இப்லீஸை விட கெட்டவன் உலகத்தில் ஆட்சி செய்யறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆமான்னு சொல்லிடாதீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு. அன்புக்குரியவர்களே, இல்லையா, இப்லீஸுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆள் மாதிரி தெரியுது அஜர்த்துன்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார். இப்லீஸே நம்ம ஆள்கிட்ட தான் கேட்டுட்டு போய் வேலை செய்யறாங்க. இப்லீஸே தலைமை தாங்குகிறான். இப்லீஸ் தலைமை தாங்குகிற போது அபுல் பக்தரி சொல்லுவான், இந்த முகம்மதை என்ன செய்யலாம்? முகம்மதை நாடு கடத்தி விடலாம். அபுல் பக்தரி நாடு கடத்தினால் அங்கு போய் ஏகத்துவத்தை சொல்லுவார், இஸ்லாம் என்று சொல்லுவார், வேண்டாம். அம்ர் இப்னுல் ஹக்கம் சொல்லுவான், வீட்டு சிறையில் வைத்து விடலாம். வீட்டு சிறையில் வைத்தால் குறைஷிகள் வந்து நம்மை கொலை செய்து விடுவார்கள். வீட்டு சிறையில் வைக்கக்கூடாது என்று சொந்தங்கள் எல்லாம் வந்து விடுதலை செய்து விடுவார்கள். அப்பதான் அபூ ஜஹில் சொல்லுவான், 100 இளைஞர்கள் ஒன்று சேரலாம். 100 இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து அந்த முகம்மதை கொன்றுவிட வேண்டும். யாராவது ஒரு ஆள் கொண்டா தானே கேள்வி கணக்கு இருக்கு. 100 ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இளைஞன் வர வேண்டும். சிறிய கூட்டமாக இருக்கிற, மைனாரிட்டியாக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அழிப்பதற்கு மெஜாரிட்டி சமூகம் முன் வந்தது. பெருமானாரும் அலி ரலியல்லாஹுவும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அலியே, நான் இன்று இரவு புறப்படுவேன், குபாவிலே சந்திக்கலாம், குபாவிலே சந்திக்கலாம். பெருமானார் மண்ணை தூவிட்டு வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, சூரத்து யாசீன்ல அந்த 7வது வசனம் 8வது வசனம், அப்படி தூக்கி மண்ணை தூக்கி போட்டாங்க. 100 இளைஞர்களும் விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். பெருமானார் போனதே தெரியல, விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். மறுநாள் காலை வீட்டுக்கு வந்தால் அலி ரலியல்லாஹு தான் இருக்கிறார்கள். எங்கே முகம்மது? இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு நன்றாக இருப்பார். என்ன வார்த்தை! எங்கன்னு சொல்லலையே, அங்க கூட பொய் சொல்லல அலி ரலியல்லாஹு தஆலா. முகம்மது எங்கே இருப்பாரோ அங்கு நன்றாக இருப்பார். மக்கா விரட்டுகிறது, அதே 450 மைலுக்கு அங்கிட்டு இருக்கிற மதீனா வரவேற்கிறது. என்ன சோதனையில் ஒரு சாதனை!
மக்கா விரட்டுகிறது, கொல்ல துடிக்கிறது, மதீனா அவரை தூக்கி அணைத்து வாழ வைக்க தவிக்கிறது. நபியின் வரலாறு இந்த உம்மத்து படிக்க வேண்டிய வரலாறு, விசித்திரமான வரலாறு. இவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். நபியை ஆக உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டும், வாழ வேண்டும் என்று மதீனாவாசிகள் ஒரு பக்கம் துடியாய் துடிக்கிறார்கள். இங்கு சோதனை, அங்கு பார்த்தால் சாதனை. இங்கு 80 பேர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள், லட்சம் பேர்கள். அல்லாஹு அக்பர். நமக்கு வந்திருக்கிற கஷ்டம், நாம பொறுமையாக இருந்தால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு கொடுக்கிற வெற்றி மாபெரும் வெற்றி என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிஜ்ரத் பெரிய காரணம். இந்த உம்மத்து இதெல்லாம் தெரியணும். நம்மை யாராலும் நசுக்க முடியாது நாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்பதை இந்த உம்மத்து புரிய வேண்டும். 5வது, உலகத்தில் இப்படிலாம் நம்ம வரலாறை பார்த்திருக்கவே முடியாது. அகல் யுத்தம், நீங்கள் எல்லாம் அறிந்த யுத்தம். 5.5 வருஷம் பெருமானார் மதீனாவுக்கு போய் ஒரு 5-6 வருஷத்தில் நடக்கிற அகல் யுத்தம். இருக்கிற இஸ்லாமியர்கள் 3000 பேர். அவர்களை அழிப்பதற்காக வந்த கூட்டம் 4 சக்திகள். குறைஷிகளினுடைய சக்திக்கு நிகர் யூதர்கள் இல்லை, நசாராக்கள் இல்லை, ஹவாரியீன்கள் என்று சொல்லுகிற அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் யாரும் குறைஷிகளுக்கு பக்கத்தில் போக முடியாது. அவ்வளவு பெரிய பொருளாதாரம். அந்த சமூகத்தினுடைய போக்குவரத்தை, சமூகத்தினுடைய வியாபாரத்தை தன் கையில் வைத்தவர்கள். அவ்வளவு பயங்கரமாக இருந்த குறைஷிகள் 4 சக்தியையும் ஒன்று சேர்க்கிறார்கள். ஒரு பக்கம் குறைஷிகள், யூதர்கள், நசாராக்கள், ஹவாரியீன்கள், 4 சக்திகளும் சேர்ந்து 15000 பேர். இங்க இருக்கிறது 3000 பேர். 3000 பேர், இங்க 15000 பேர். என்ன செய்வது? பெருமானார் ஆலோசனை கேட்கிறார்கள். அப்பதான் சல்மான் பாரிசி சொன்னாங்க, அகல தோண்டில நம்ம போர் செஞ்சு ஜெயிக்க முடியாது, ஏன்னா நம்ம மைனாரிட்டி, அதனால நம்ம ஜெயிக்க முடியாது. அகல் தோண்டி உள்ளே இருந்து கொள்ளலாம். அகலை தாண்டி யாராவது வந்தால், யார் வருகிறார்களோ அவர்களை அம்பெறிந்து கொண்டு விடலாம். ஒரு ஆள் வரமாட்டாங்க, பார்க்கலாம். 15000 பேர் இருக்கிறாங்க. மலைகளுக்குள்ளே போய், இன்னைக்கு சபா மசாஜித் என்று சொல்லுகிறார்களே, அந்த அகல் தோண்டிய இடம் இன்றைக்கு ஒரு பள்ளியாக இருக்கிறது, ஜியாராவில் காட்டுவாங்க. அந்த இடத்துல மலைக்குள்ளே போய் இந்த 3000 பேரும் தஞ்சம் புகுகிறார்கள். வரலாறு என்ன அழகான வரலாறு. 15000 பேர் வந்து தங்கியிருந்தான். 1 மாசம் வரலாறு சொல்லுகிறது. ஒருத்தர் வரக்கானா. அந்த அகலை தாண்டியவர்கள் 3 பேர். அதுல அம்ர் இப்னு உத் என்று ஒருவன் இருந்தான். அம்ர் இப்னு உத் யாருன்னா 1000 வீரர்களுக்கு சமமானவர். ஒரு ஆளு 1000 பேர்த்த ஜமாடிப்பார். இவர் அகலை தாண்டி போயிட்டாரு. முஹம்மதே, எனக்கு நீதான் வேண்டும், நான் யாரோடும் போர் செய்ய தயாராக இல்லை, எனக்கு நீதான் வேண்டும் என்று பெருமானாரை கண்ட மாதிரி வசைபாட, பெருமானார் அலி ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. நாயகமே, கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். அவனுடைய வயது என்ன? அலி ரலியல்லாஹுவினுடைய வயது என்ன? 25 வயசு. அலி ரலியல்லாஹுவுக்கு 65 வயசு. அம்ர் இப்னு உத்துக்கு பெருமானார் அனுமதி கொடுக்கவில்லை. மீண்டும் பெருமானாரை திட்ட அலி ரலியல்லாஹு அனுமதி கொடுங்கள் என்று கேட்க அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு ஆணுக்கு பிறந்திருந்தால், முஹம்மதே, நீங்கள் ஒரு ஆணுக்கு பிறந்திருந்தால் வெளியே வரலாம். அல்லாஹு அக்பர். பெருமானார் தன்னுடைய தலப்பாகையை தூக்கி அலி ரலியல்லாஹு தலையில வச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாள் துல்ஃபிகாரை கையிலே கொடுத்து, அலியை சென்று வாருங்கள். அலி என்னைக்கு போனாலும் வாழ்க்கையில புறமுதுகு என்பதை அலி வரலாற்றில் பார்த்ததே இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா கர்ஜனையோடு போய் நின்றார்கள். ஆள் ரொம்ப ஷார்ட், 3 அடி. அலி ரலியல்லாஹு தஆலா அவன் இருக்கிறது 6-7 அடி. அம்ர் இப்னு உத் இப்படி கீழே குனிஞ்சு பார்க்கறான். நீ எப்ப வந்திருக்கிற? எனக்கு முன்னாடி நீ பொடி பையன், உன்னோடு மோத நான் தயாராக இல்லை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஈமான் கொண்டா உன்னை விட்டுறேன், இல்லாட்டி இங்கிருந்து போக முடியாது. என்னிடத்தில் நீ மோத போகிறாயா? உன்னை போன்று 1000 பேர்களை கண்டவன் நான், பொடியன். இப்பொழுதும் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், அலியை சென்று விடு. அலி ரலியல்லாஹு, அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாம் ஆனா நல்லா இருக்கலாம், இல்லாட்டி வெளியே போக முடியாது, பார்த்துக்கோ. என்ன? என்னிடத்திலா? வேகமாக வாளை சுருட்ட அந்த வாள் வீச்சு அம்ர் இப்னு உத்னுடைய வாள் பெருமானாரினுடைய தலப்பாகையின் மீது பட்டு அலி ரலியல்லாஹுவின் நெற்றியை காயப்படுத்துகிறது.
அந்த வீச்சு ஃபுல்லா தலப்பாயில தாங்கி அதிரடி அல்லாஹு தஆலா காயப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த வேங்கை அலி ஒரு சுழட்டு சுழட்டினார்கள். அம்ர் இப்னு உத் 2 துண்டாக கீழே விழுந்தார். 2 துண்டு, ஒரே வெட்டு. அல்லாஹு அக்பர். கடைசியில காற்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடும் காற்று வீசியது. அதனால போர் நடக்காமலேயே பிரிகிறார்கள். ஆக குறைஷிகளினுடைய பலம் வலுவாக இருந்தது. இஸ்லாமியர்கள் பயந்து போய் அகலுக்கு அந்த பக்கம் மலையிலே தங்கினார்கள். அடுத்த ஒரு 6 மாசம் பெரும் சக்தி, குறைஷிகளின் சக்தி. 6 மாசத்துல ரசூலுல்லாஹ் ஒரு கனவு பார்த்தாங்க. மக்காவுக்கு போய் தவாப் செய்யற மாதிரி கனவு. நபிமார்களின் கனவு என்றைக்கும் உண்மையானது. காபாக்குள்ள போய் தவாப் செய்யற மாதிரி கனவு பார்த்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, மக்காவுக்கு போனா தவாப் செய்யலாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே என்ன தைரியத்துல போறீங்க? குறைஷிகள் அழிக்க காத்திருக்கிறார்கள். எப்படா சான்ஸ் கிடைக்கும் இருக்கிறான். நீங்கள் புறப்படுகிறீர்களே, மக்காவுக்கு போவதாக இருந்தால் வாளோடு செல்லக்கூடாது. மக்கா தாருல் அம்ன் இல்லையா, பாதுகாப்பான இடம் இல்லையா, வாள்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, எதுக்குமே எடுத்துட்டு போகக்கூடாது. நிராயுதபாணியாக கொல்ல துடிக்கிற மக்களுக்கு மத்தியில் ஒரு கனவை வைத்துக் கொண்டு நிராயுதபாணியாக புறப்பட போகிறீர்களா? ஆம், புறப்பட போகிறேன். யார் வருகிறீர்கள்? 1400 பேர் கிளம்பியாச்சு. வெறும் 6 மாசம். இந்த சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும், அல்லாஹ்வோடு ஐக்கியப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை. சுற்றிலும் அழிப்பதற்கு துணிந்து கொண்டிருக்கிற குறைஷி கூட்டம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப 1400 பேரோடு முகம்மது புறப்படுகிறார் என்ற செய்தி அங்கே கிடைக்கிறது. என்ன சந்தோஷம் மக்காவில் இருக்கிற மக்களுக்கு. முகம்மதை அடியோடு துடைத்து விட வேண்டும், முகம்மதை அடியோடு துடைத்து விட வேண்டும். படை அனுப்பப்படுகிறது. 7000 பேர் கொண்ட படை. பெருமானாருக்கு செய்தி வருகிறது. வஹியின் தொடர்பு இல்லையா, ஜிப்ராயீலின் தொடர்பு இல்லையா. அவங்க எந்த வழியா வந்தாங்களோ வேற வழியில நேரா மக்காவுக்கு போயிட்டாங்க, ஹுதைபியாவுக்கு போயிட்டாங்க. பெருமானார் அங்க போய் ஹுதைபியாவுக்கு போயிட்டாங்க. இவன் வந்து பார்க்கறான், ஒருத்தரையும் காணோம். திரும்புகிறார்கள். ஹுதைபியாவிலே 1400 பேர்களை தங்க வைத்துக் கொண்டு அந்த சிறுபான்மை கூட்டம் எந்த கத்தினா கையில இருக்குது, ஆடு இருக்கிறதுக்குள்ள கத்தி இருக்கா இல்லையா, கசாப் கடை கத்தி. போர்வாள் இல்லை, போர்வாள் கொண்டு போக கூடாது, கசாப் கத்தி கையில வச்சுக்கிட்டு 1400 பேர் தங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்புகிறார்கள். இது மாதிரி நாங்க வந்திருக்கிறோம் 1400 பேர் மக்கா குறைஷிகள்கிட்ட 1400 பேர் வந்திருக்கிறோம். ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம், போய் உம்ரா செஞ்சுட்டு கிளம்பிடுவோம், வேற எதுவுமே இல்லை. அங்கிருந்து மற்ற சக்திகள் எல்லாம் எதிர்பார்க்கிறது. மற்றவர்கள் எல்லாம் யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள், நசாராக்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஹவாரியின்கள் எதிர்பார்க்கிறார்கள். போன ஆளு தோம்சம். 1400 பேர்களும் அழிந்து போனார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா அங்க அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு போன உஸ்மானை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைக்கு போன உஸ்மான் ரலியல்லாஹு சிறையிலே பிடித்து வைக்கிறார்கள். பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மாலை வரை உஸ்மான் வரவில்லை. நபி தோழர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அல்லாஹு அக்பர். அந்த 1400 பேர்களுக்கு அல்லாஹ் ஒரு வீரத்தை கொடுத்தா நேரா பெருமானாட்ட போனாங்க. நாயகமே, உஸ்மான் ரலியல்லாஹுவை கொண்டிருந்தால் எங்கள் 1400 பேர்களில் உயிர் போனாலும் இந்த குறைஷிகளை விடுவதாக இல்லை. பெருமானார் பொறுமையாக இருக்க சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா ரசூல்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. நேரா உமர் ரலியல்லாஹு அதுக்கு பின்னாடி நிறைய தௌபா செஞ்சாங்க. நீங்க அல்லாஹ்வோட ரசூல் தானேன்னு கேட்டாங்க. நீங்க அல்லாஹ்வோட ரசூல் தானே, பிறகு எதுக்கு மௌனம் காக்குறீங்க? நம் தோழரின் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதனால ஒரு கை பார்த்துக் கொள்ளலாம், புறப்படுங்கள். பெருமானார் அமைதி காக்கிறார்கள். இந்த வேகம் தான், கட்டுக்கடங்காத இந்த வேகம்தான் ஒரு பெரிய சக்தியை மனம் மாற்றுகிறது. இந்த வேகத்துல உள்ள நுழைஞ்சா ஒரு ஆளை இந்த ஆள் விடாதுங்க. அதனால ஏன்னா பத்ர் போர்க்களத்துல பார்த்திருக்கிறோம், இந்த வேகத்தோடு நுழைந்த 313 பேர்கள் ஆக்கிய தோம்சம் அப்படியே குறைஷிகளினுடைய மனதை அல்லாஹ் மாற்றினான். ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம், ஒன்வே ஒப்பந்தம், ஒன் சைடு ஒப்பந்தம், ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். அதனால நீங்க உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து சண்டையெல்லாம் வேணாம். குறைஷிகள் அழிக்க நினைத்த குறைஷிகளில் உள்ளம் மாறுகிறது. பெரிய சக்தியை மாற்றுகிற ஆற்றல் ரப்புக்கு சொந்தம். இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை மாற்றுவான் என்பதற்கு ஹுதைபியா மிகப்பெரிய ஆதாரம். அப்படி மாறிடுச்சு. அந்த ஒப்பந்த சீட்டை கொண்டு வர்றாங்க.
அவருமே கொண்டு வந்தவர் சுஹைல், பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றார். அந்த சீட்டை வாங்குவதற்கு சஹாபாக்களுக்கு மனம் வரவில்லை. சீட்ல எங்களுக்கு தேவையில்லை, வந்துட்டோம், நாங்க உம்ரா செய்யாம போக மாட்டோம், எத்தனை கொலை விழுந்தாலும் பரவாயில்ல. பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள். அந்த வேகத்திலும் அலி ரலியல்லாஹு மட்டும்தான் அந்த சீட்டை வாங்குகிறார்கள், ஒப்பந்த சீட்டை வாங்கி வருகிறார்கள். படித்து காட்டுகிற போது அந்த ஒப்பந்த சீட்டிலே எழுதுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ரசூலுல்லாஹ். உடனே கிளப்பினார்கள் குறைஷிகள், ரசூலுல்லாஹ் என்பதுதான் எங்களுக்கு பிரச்சனை, ரசூல் என்று ஏற்றுக்கொண்டால் எனக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, ரசூல் என்பதை அழிக்க வேண்டும். யார் அழிப்பா? அலி ரலியல்லாஹு என்னால முடியாதுன்ட்டாங்க. ரசூல் என்பதை அழிக்கிற ஆற்றல் எனக்கு இல்லை நாயகமே, நீங்கள் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட நான் எப்படி அழிக்க முடியும்? முடியாது. ரசூலுல்லாஹ்வை அழிச்சாங்க. இங்கிருந்து ஈமான் கொண்டு அங்கு வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும். அங்கே வந்தவர்கள் காபிராகி திருப்பி இங்கே வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒன் சைடு ஒப்பந்தம், ஒன் சைடு ஒப்பந்தம். ஆனால் வகி என்ன இறங்கியது தெரியுமா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் சொல்லும் போது இது சோதனை இல்லை நாயகனே, உங்களுக்கு மகத்தான வெற்றி, மகத்தான வெற்றி. நீங்க ஹுதைபியா ஒப்பந்தத்தை மட்டும் இந்த உம்மத்து படிச்சுட்டா, அந்த ஒப்பந்தத்தை மட்டும் இந்த உம்மத்து புரிஞ்சுட்டா, இந்த உம்மத் எதற்கும் அஞ்சாது. அல்லாஹு அக்பர். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நாயகனே பயத்தை போட்டோம், உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. நீங்க கொண்டு வந்த குர்பானியை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். அடுத்த வருஷம் வந்து உம்ரத்துல் கலா, உம்ரா பண்ணிக்கங்க. அல்லாஹு அக்பர். அடுத்து ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துல ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி கிடைத்தது. அதற்கு பிறகு பெருமானாரை வெளியே அனுப்பிய குறைஷிகள் காஃபிர்கள் கியாமத்து வரை நுழைய முடியாது என்ற நிலை வந்து விட்டது இல்லையா? எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். யார் விரட்டினார்களோ, நாயகத்தின் காலம் அல்ல, ஒரு 100 வருஷம் அல்ல, உங்களை விரட்டியவர்கள் குறைஷிகள் காஃபிர்கள் இனி உலகம் அழிகிற வரை அந்த மக்காவிலும் மதீனாவிலும் காலடி வைக்க முடியாது. அவ்வளவு பெரிய வெற்றியை நான் கொடுக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் கொடுத்தானே. அல்லாஹ் அக்பர். ஹுதைபியாவின் ஒப்பந்தம், மைனாரிட்டி சமூகம் அல்லாஹ்வோடு ஒன்று இருந்தார்கள். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை அழித்தான் என்பது வரலாறு. எவ்வளவு சக்திகள் ஒன்று திரண்டு, குர்ஆன் முழுக்க அதை தான் நமக்கு சாட்சி சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபீலாக்கள், பனு இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் பேர். எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி கொண்டு ஓட, நைல் நதியில் இவர்கள் ஓட, நைல் நதிக்கு நடுவிலே போகிற போது அந்த சக்தியை அப்படியே முறியடித்தானே ரப்பு. நைல் நதி ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய படைகளையும் மூழ்கியதே. குர்ஆன் சொல்லுகிறதே, சிஏஏ கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களும் இல்லையா? எவ்வளவு பெரிய சக்தி வேகமாக வேலை செய்தது. லேசா ஒரு கொரோனான்னு கண்ணுக்கு தெரியாத வச்சு காணாம போயிடுச்சு. எல்லா சக்திகளும் காணாமல் போனதே. அன்புக்குரியவர்களை, இதெல்லாம் நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்க்கிற உண்மைகள். அதனால சோதனைகளை கண்டு இந்த உம்மத்து என்றைக்கும் பயப்படக்கூடாது. அதே மாதிரி 6வதாக பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். இந்த பொருளாதாரத்தில் 2 வகை ஹதீஸ்கள்ல வருது. ஒன்னு காசை நிறைய கொடுத்து சோதிப்பான், இன்னொன்னு காசே இல்லாம சோதிப்பான். வறுமை, வறுமைக்கு மேல் வறுமை, லனபுலுவன்னக்கும் மினல் ஹௌஃப் வல் ஜூ, கடும் பசியை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்பான். கடும் பசியை கொடுத்து, தின்னுனை மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறை பார்க்கிறோம். கடும் பசி, கடும் கஷ்டத்துல அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டா, அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தவன் நீ தான் ரப்புல் ஆலமீனே, கஷ்டத்தை நீ போக்கிடுவேன்னு சொல்லிட்டா அல்லாஹ் லேசா கதவை திறப்பானா? நம்மால அள்ளவே முடியாது. அவன் கதவை திறந்தா யாராவது அள்ள முடியுமா? அன்பிற்குரியவர்களே, தின்னுனை மிஸ்ரி தன்னுடைய தோழர்களோடு சாப்பிட்டு 3-4 நாள் ஆச்சு. கடுமையான பசி, எல்லாம் படுத்திருக்கிறாங்க. இந்த தின்னுனை மிஸ்ரி மட்டும் எழுந்துருச்சு, தஸ்பீ ஓதிட்டு இருந்தாராம் மரத்தடியில. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சீடன் தவந்து வந்து, எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறீங்க? என்ன சாப்பிட்டீங்க? அல்ஹம்துலில்லாஹ்னா ஏதாவது நியாமத்து இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். ஏதாவது சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா? எல்லாம் சாக போறோம், இன்னாலில்லாஹ் ஓதுங்க. இன்னாலில்லாஹ் 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 இன்னாலில்லாஹ்னு ஓதுங்க. என்ன அல்ஹம்துலில்லாஹ் கேட்குது என்று கேட்க தின்னுனை மிஸ்ரி சொன்னார்கள். தின்னுனை மிஸ்ரி சொன்னார், அல்லாஹ்விற்கு ஒரு அடியானை பிடித்து விட்டால் சோதனை மேல் சோதனை கொடுப்பான்.
அந்த அடியான் பொறுத்து இருக்கிற போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 வருஷம் சோதனையை கொடுத்தான் அல்லாஹ். அந்த அய்யூப் பொறுமையாக இருந்தார். அதற்கு பிறகு அய்யூபிடத்திலே பேட்டி கேட்கப்பட்டது. 14 வருஷம் சோதனை, 28 ஆண்டுகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியாக இருந்தார்கள். நீங்கள் சோதனையில் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தீர்களா? நீங்கள் சந்தோஷமாக 28 ஆண்டுகள் இருந்தீர்களே, அப்பொழுது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தீர்களா என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேட்டி கேட்கிற போது அய்யூப் சொன்னார்கள், நான் கஷ்டப்பட்ட வேலையில கடும் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பான். காலையிலும் மாலையிலும் கஷ்டத்தில் அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய்? இன்னி மசனி எல்லோர் வாழ்த்த அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் பேசுகிறது, எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனால் நீ அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளருக்கெல்லாம் பெரும் கிருபையாளர் நீ பார்த்துக்கோ. ஆரோக்கியம் கிடைச்சதுக்கு பின்னாடி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, 28 வருஷத்துல ஒரு நாள் கூட அல்லாஹ் நீ எப்படி இருக்கன்னு கேட்டதே இல்லை. இப்ப கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். பொருளாதார கஷ்டம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் ரப்புல் ஆலமீன் வெற்றிக்கு மேல் வெற்றியை தருகிறான். சில பேருக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்து சோதிப்பான். ஷத்தாத் பொருளாதாரத்தால் தான் அழிந்து போனான். காரூன் பொருளாதாரத்தால் தான் அழிந்து போனான். எல்லாம் என்னாலதான். காரூன் சொன்னான், என்னுடைய கல்வி ஞானம், அதனால் நான் சம்பாதித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரம் முழுவதையும் காக்கா பூனாக மாற்றினான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் காக்கா பூண்டா என்னன்னு தெரியாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். பூமியை தோண்டினா சருகு மாதிரி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரம் முழுவதையும் அழித்தான். ஷத்தாத் உலகத்திலேயே இரமதாத்துல் ஐமாத் 350 ஆண்டுகள் சொர்க்கம் கட்டினான். அந்த காலத்துல ஷத்தாத் காலத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மனுஷனுடைய வயசு 1000. 300 வயசுல தான் யோசிப்பாங்களாம் கல்யாணம் பண்ணலாமா வானாமான்னு. இங்க 300 வயசுல இல்லையா 6-7 தலைமுறை காணாம போயிடும். 300 வயசுக்கு பின்னாடி பையனுக்கு நீ பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்களாம். 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள் ஷத்தாதின் கூட்டத்தார்கள். அதுல உள்ள ஆளுதான் அன்பிற்குரியவர்களே, இந்த ஷத்தாது சொர்க்கத்தை கட்டினா, சொர்க்கத்துல உலக அழகிகளை விட்டான். ஆனால் அதற்குள்ளே அவன் செல்ல முடிந்ததா? அவன் காசு வனத்தை கொண்டு ரப்பு சோதித்தான். அன்பிற்குரியவர்களை, இது ரப்பு கொடுத்தது என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உயரத்திலே தூக்கி வைத்திருப்பான். அந்த ஒரு வார்த்தை ரப்பு கொடுத்தது, என் ரப்பு கொடுத்தது, எதை செஞ்சாலும் என் ரப்பு கொடுத்தது, என் ரப்பு கொடுத்தது என்றால் ரப்பு அவர்களை குறைப்பதே இல்லை. அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் குறைப்பதே இல்லை. ரப்ப விட்டுட்டோன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க கொஞ்ச நேரம் தான். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு பக்கம் 7வதாக பார்க்கிறோம் ஆட்சியாளர்களால் சோதனை. சமூகத்துக்கு எவ்வளவு சோதனை! தாத்தாரியாக்கள் இந்த உம்மத்து நெறி மாறுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சியாளர்களை கொண்டு சோதிப்பான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இந்த உம்மத்து சரியான பாதையில போகலன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சியாளர்களை கொண்டு சோதிப்பான். நம்ம இஸ்லாமிய மக்களே தங்கத்தை கட்டி கட்டியா வச்சிருந்தான். தாத்தாரியாக்கள் பகதாதை பிடிக்கிற போது ஆட்சியாளர்களினுடைய அரண்மனைகளை பார்த்தால் எல்லாம் தங்க கட்டிகள். தாத்தாரியாக்கள் பிடிச்சிட்டாங்க. ஹலாக்கு கான் நசீருத்தீன் மன்னனை பார்த்து கேட்கிறார், தங்க கட்டியா சேர்த்து வச்சீங்கல்ல, இப்ப சிறைச்சாலைகள் இருக்கிறீர்கள், தங்கத்தை சாப்பிடுங்கள், மக்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைத்த தங்கத்தை சாப்பிடுங்கள். ஆட்சியாளர்களை கொண்டு இஸ்லாமியர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ஜாஜை கொண்டு இஸ்லாமியர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வரலாறுகள் இருக்கிறது. அடுத்த சோதனை மனைவி மக்களாலும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகிறான் இல்லையா, பெண்களும் குழந்தைகளும் உங்களுக்கான சோதனைகள். மனைவி மக்களால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிரச்சனையில தான் இல்லையா, மனைவியால் சோதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் உம்மத்தில் இருக்கிறார். எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும் ஹஜ்ரத், எங்க வீட்டுக்காரம்மா கஷ்டத்தை என்னால தாங்கவே முடியல ஹஜ்ரத் இல்லையா. ஒருத்தர் ரொம்ப வேகமா வந்து அந்த உணர்ச்சி வசத்துல வேகமா வந்து என்கிட்டே சொன்னார், ஹஜ்ரத் தலாக் விட்டுருங்க ஹஜ்ரத், ஹஜ்ரத் ஏன் முன்னாட்டிய நீங்க தலாக் விட்டுருங்க, நான் தலாக் விட்டா சிக்கலாயிருப்பா, தலாக்கினுடைய சட்டமும் தெரியல, நீங்க தலாக் விட்டுருங்க. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த உம்மத்துக்கு அந்த அவ்வளவு வேகம். மனைவியால் நபிமார்கள் கூட மனைவியால் காயப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஓரினை செயற்கை நிறைந்த காலத்திலே ஆண்களை மனைவியே ஆண்களை அனுப்பி வைத்தால், ஆண்களோடு சேர்த்து வைத்தால் அழிந்து போனால் என்பது வரலாறு.
நபியின் மனைவியால் சோதிக்கப்பட்டார்கள். மலக்குகளையே விட்டு வச்சானுங்களா நம்மால. அல்லாஹு அக்பர். பள்ளியிலே சொல்வது அசிங்கம். அவ்வளவு வேலை இந்த உம்மத்து சோதிக்கப்பட்டது. மகனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்களே. வெள்ளத்துல மகனே வாடா அல்லாஹ் ஒருத்தன் சொல்லிரு, ஏதோ பக்கத்திலே தெரிகிற பாறையிலே நான் தப்பித்துக் கொள்ளுவேன், சாக போறது நீ தான் வாப்பா, நான் இல்லைன்னா. அல்ல ஒரு பெரும் மழையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்தார். பிள்ளைகளால் மனைவி மக்களால் சோதனைகள் வருவது இயற்கை. 9வதாக அல்லாஹு அக்பர், மரணமும் பெரிய சோதனை. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் மரணிப்பது. கண்மணி நாயகத்தினுடைய மரணத்தை போன்ற சோதனை உலகம் இந்த சமூகம் சந்தித்திருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் திசை தெரியாமல் இருக்கிறார்கள். கடும் சோதனை, திசை தெரியவில்லை, என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி, யாரால் பாங்கு கடமையாக்கப்பட்டதோ அவர், அல்லாஹ் என் பார்வையை போக்கிவிடு, இனி நபியை பார்த்ததற்கு பிறகு நான் யாரையும் பார்க்க கூடாது என்று அவர் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா, யாராவது ரசூல் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றால் நான் தலையை எடுத்து விடுவேன். பெருமானார் மிஅராஜுக்கு போயிருக்காங்கன்றாங்க. மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, திரும்பி வந்துருவாங்க. ரசூலின் ரூஹ் மிஅராஜுக்கு சென்று இருக்கிறது. யாராவது மௌத்துன்னு சொன்னா கொன்றுவேங்கிற அவ்வளவு பெரிய சோதனை கட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்துதானே அதை சரி செய்தார்கள். அதற்கு பிறகு ஏற்பட்ட சோதனைகளில் நாங்க ஜகாத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களை ஒன்றுபடுத்திய விதம், இன்றைக்கு இஸ்லாமியர்களை ஒன்றுபடுத்துகிற சமூக தலைவர்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் சிதைந்து போய் கிடக்கிறோம். சுயநலம் இல்லாமல் இந்த சமூகத்தை அணைத்து செல்லுகிற அபூபக்கர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு தேவை. நிறைவாக பாவத்தாலும் அல்லாஹ் சோதிப்பான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். குர்ஆன் சொல்லுகிறது, இவ்வளவு குழப்பத்திற்கு காரணம் நீங்கள் செய்து கொண்ட தீமைதான். பாவங்கள் செய்கிற போது இதா லஹர ரிபா வஸினா ஃபீ கர்யத்தின் அதினல்லாஹு பிஹலாக்கிஹா. பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஊர்ல விபச்சாரமும் வட்டியும் வெளிப்பட ஆரம்பித்தால் அதை அழிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். மது சர்வசாதாரணமாக மதுகள் விற்கப்படுகிற போது, குடிக்கப்படுகிற போது அல்லாஹு அக்பர், பஞ்சத்தை ஏற்படுத்தப்படும். ஜகாத்து கொடுக்கவில்லையா வானம் பொழிய வைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள். இவ்வளவும் சோதனைகள். இந்த சோதனைகள் வருகிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை. வியாபாரத்தில் சோதனை, தொழில் துறையில் சோதனை. சில பேர் கடை வாங்கினா கொடுக்கவே மாட்டான், காலமுள்ள கஷ்டப்படுத்துவான். குடும்பத்தால் சோதனை, சகோதரர்களால் சோதனை, சகோதரிகளால் சோதனை, இல்லையா, சமூகத்தால் சோதனை, ஏராளமான சோதனைகள். இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? இந்த உம்மத் இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற என்ன வழி? ஒரு 10 வழிகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ரொம்ப எளிய வழிகள் தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. முதல்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து பழக வேண்டும். இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலியல் அஸீம். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலியல் அஸீம். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது முழுவதையும் தகர்த்தெறிகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவானாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டி விடுவானாம். ஹதீஸ்களில் பெருமானார் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லுஜூஉ இலா ஸலாத். தொழுகையிலே இருந்து தொழுகையை முடித்துவிட்டு ரப்பிடத்திலே, ரப்பே சோதனையிலிருந்து பாதுகாப்பவன் நீதான் என்று தொழுதுவிட்டு கேட்க வேண்டும். மூன்றாவது, தவக்குல் அலல்லாஹ். முழுமையா அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். எல்லாத்திட்டையும் கடன் கேட்டுட்டு யாருமே கொடுக்கலன்னு பள்ளியாச்சலுக்கு வந்து, ரப்பே எல்லாத்திட்டையும் கேட்டேன், ஒரு மண்ணும் தரல, நீயாவது, இது ரப்புக்கு பிடிக்காது, நான் என்ன இழிச்ச வாயினான்னு கேட்பான். முதல்ல யார்கிட்ட தான் கேட்கணும்? அத்தகர்வு இலல்லாஹ், அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை. நாலாவதாக, சோதனைகளில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டுமே தவிர வேகப்படக்கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, விடமாட்டேன், என் மாமனாரை நாரா கிழிக்காம விடமாட்டேன், இப்படி போகக்கூடாது. அப்ப அன்புக்குரியவர்களே, சபர் செய்ய வேண்டும். அஞ்சாவது, அமலே சாலே. சோதனைகளை காக்கிற, இல்லையா,
கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒப்பந்தத்தை எது சரி செய்யும்? எது சரி செய்யும்? பிள்ளைக்கும் தகப்பனாருக்கும் ஒத்துவல்ல. இப்போ எப்படி ரெண்டு பேர்த்தினுடைய உள்ளத்தை சரி செய்வது? கணவன் மனைவி உள்ளத்தை எப்படி சரி செய்யறது? 2 செங்கலை ஒட்ட வைக்க சிமெண்ட் வேணும், 2 பிளாஸ்டிக்கை ஒட்ட வைக்க ஃபெவிகால் வேண்டும், 2 பேப்பரை ஒட்ட வைக்க கம்மு வேண்டும், 2 இரும்பை ஒட்ட வைக்க வெல்டு வேண்டும். 2 இதயத்தை எப்படி ஒட்ட வைப்பது? கொஞ்சம் 1/2 கிலோ ஃபெவிகால் எடுத்து குடிச்சிடுறதா? இதயங்களும் ஒட்டி கொள்ளட்டும்னு என்ன செய்வது? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் அமல் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதயங்களை நான் ஸ்ட்ராங்காக இணைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஈமானும் அமலும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருந்துச்சு. அண்ணன் தம்பி 8 பேர் 10 பேர் என்ன சந்தோஷமா இருந்தாங்க. காரணம் எங்கள்கிட்ட காசு பணம்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஈமான் இருந்தது, தொழுகை இருந்தது, ஈமான்ல பிடிப்பு இருந்தது, ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு அது காணாம போயிடுச்சு, எல்லாம் காணாம போயிடுச்சு. அமல் ஈமான். 6வது ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருப்பது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கிவிடும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே ஒரு நாளைக்கு என் வேலையெல்லாம் போக மிச்சம் இருக்கிற நேரத்தில் 3ல் ஒரு பகுதி உங்க மேல ஸலவாத் ஓதுறேன் நாயகமே. பெருமானார், இன் ஜித்த ஃபஹுவ கைருல்லக், கொஞ்சம் அதிகமாக்கினா உனக்கு தான் நல்லது. அப்போ அறவாசி ஒதுக்கிறேன் நாயகமே. இன் ஜித்த ஃபஹுவ கைருல்லக், என்ன கொஞ்சம் சேர்த்து ஓதுனா உனக்கு தான் நல்லது. ஓய்வு நேரம் முழுவதும் இந்த நாவு உங்களின் மீது ஸலவாத்தை ஓதும் நாயகமே. ஓய்வு நேரம் முழுக்க பெருமானார், இதன் யக்ஃபீக ஹம்முக் வ யுத்ஹிபுக தம்புக், உன் கவலையை அல்லாஹ் போக்கி விடுவான், உன் பாவத்தை ரப்பு மன்னித்து விடுவான். ஸலவாத்துக்கு கவலையை போக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 50 ஸலவாத், ஒரு 100 ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடப்போகுது. ஆனா இந்த உம்மத் அதெல்லாம் கைவிட்டு விட்டதே. அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடுத்து திக்ருல் மௌத், மரணத்தை நினைத்து வாழ்ந்தால், மரணத்தை நினைத்தால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்ம விட கஷ்டப்படுற ஒரு ஆளை நினைச்ச, ஒரு மௌத்தானவரை நினைச்சோன்னா இது எல்லாம் போய்விடும். அதற்கு அடுத்து அகில இல்மிடத்திலே மஷ்வரா. இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு மஷ்வரா செய்வது, ஆலோசனை செய்வது இருக்கிறதே, இது சோதனையை நீக்கிவிடும். 9வதாக அஸ்ஸதகா, தான தர்மங்கள். அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ மைத்தத ஸூ. அல்லாஹு அக்பர். கெட்ட மரணத்தை அகற்றும் ஆற்றல், சோதனைகளை நீக்கும் ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான தர்மத்திற்கு வைத்திருக்கிறான். சின்ன சின்ன தர்மங்கள் பெரிய பெரிய முசீபத்துகளை தூக்கும். பெரிய பெரிய முசீபத் தலைக்கு வந்ததை இந்த தர்மம் காத்துவிடும். சின்ன சின்ன தர்மம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒருத்தர் பயங்கரமா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துரோகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல நினைச்சவர். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோன்னா இன்னைக்கு விறகு பிறக்க போவாரு, விறகு வெட்ட வரமாட்டார், மௌத்தா போயிருவாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா சாயந்தரம் பார்த்தா வந்துகிட்டு இருக்கிறாரு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் வரமாட்டாருன்னு சொன்ன வந்துகிட்டு இருக்கிறார். நம்ம அவர் விறகு கட்ட பிரின்னா எல்லாரும் போய் பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு நாகப்பாம்பு, பெரிய பாம்பு, அதை விறகு அழுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னா, இன்னைக்கு சாலையில சாப்பாடு கொண்டு போனாரு, போற வழியில ஒருத்தர் பசின்னு கேட்டாரு, இந்த சாப்பாட்டை தூக்கி அவருக்கு கொடுத்துட்டாரு. இந்த தர்மம், அவர் செய்த தர்மம் அவர் தலையை காத்தது. நான் என்ன செய்ய முடியும்? என் அடியானுக்கு தர்மம் செய்து விட்டார். தர்மம் செய்கிற போது அல்லாஹ் இவர் நல்லா வாழணும்னு அவர் கேட்டுட்டாரு சாலிஹே, நான் என்ன செய்ய முடியும்ட்டு அல்லாஹ் இந்த தர்மம் அவ்வளவு வேலையை செய்து விட்டோம். நிறைவாக ஹக்கீகத்து துன்யா, மாரிஃபத்து ஹக்கீகத்து துன்யா. இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை அற்பமானது, அற்பமானது. இதிலே சோதனைகள், எல்லாரும் சோதனையே இல்லாம வாழ்க்கையில சந்தோஷமா பிறந்து சந்தோஷமா மௌத்தா போன ஆள் உலகத்துல ஒருத்தனும் இல்லை, மன்னனும் இல்லை, உலகத்திலே எவனும் இல்லை. அதனால சோதனைகள் வரும் போகும், கஷ்ட நஷ்டங்கள் வந்து போகும் என்று ஒரு மனிதன் நினைக்கிற ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளை நீக்குகிறான். அன்புக்குரியவர்களே, சோதனைகள் இந்த சமூகத்திற்கு புதிதல்ல. அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய டிப்ஸ் என்னவென்றால், ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம், ஏதாவது புதுசா செய்யணும்னு ஆசை, அதை அல்லாஹ் வெற்றிகரமாக நடத்துவதற்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை. வாடிக்கையாளர்களை கொண்டு வர்ற வேலையெல்லாம் அவன் தான். ஏதாவது ஒரு வேலையை நாம் துவங்குகிற போது அது வெற்றிகரமாக நடக்க வேண்டுமானால், அதில் அல்லாஹுவின் உதவி இருக்க வேண்டுமானால் நாம கேட்க வேண்டிய துஆ, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின்
வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. 3 வார்த்தை. அல்லாஹும்ம அத்ஹில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா என்ற வார்த்தைகளை சொல்லுகிற போது, அதை சொல்லி தொழிலை ஆரம்பிக்கிற போது, கடைக்குள்ள போய் புதிய கடை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குள்ள இதை ஓதிட்டு போகும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாடிக்கையாளர்களை கொண்டு வருகிறான், அவன் வழி நடத்துகிறான். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.